பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வீட்டில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறேன், எல்லாத்துக்கும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறேன் அப்படின்ற நபரா? இல்லை நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சாகணும், நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், என் குழந்தைங்க நான் சொல்கிறத கேட்கணும், எங்கள் அம்மா அப்பா நான் சொல்கிறத கேட்கணும், ஏன்னா நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருந்தால் நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். அவங்களால அந்த பிஸ்னஸில் வர மக்களையும் சேம் இதே மாதிரியாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். நல்லா கவனிச்சு பாருங்கள். பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் பீப்பிளாக இருக்கிறவங்க, மிகப்பெரிய அளவு, நான் சொல்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் இருக்கிறவங்க, தன் குடும்பத்தையும் சரியாக வழி நடத்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க அது வந்து எப்படிப்பட்ட நபர், என்னுடைய நண்பர் ஒரு மாதிரியா இருப்பாங்க, என் ஒய்ஃப் ஒரு மாதிரியா இருப்பாங்க, என் குழந்தைங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு மாதிரியா இருப்பாங்க, என்னுடைய அம்மா அப்பா ஒரு மாதிரியா இருப்பாங்க, உறவினர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்கன்றது அவருக்கு தெரியும். அதை சரியாக யாரை எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட வந்து நம்ம வேலை வாங்கணும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியாக எல்லார்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர் பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய அளவில், ஏன்னா பிஸ்னஸில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரியாக வருவாங்கன்றது தெரியும். ஸோ இது வந்து ஒரு லீடராக இருந்தாலும் சரி தான், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி தான், ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் பொருந்தும். வீட்டில் எப்படி நடந்துக்கிறோமோ சேம் அதே விஷயங்கள் அதே மாதிரியானதான் வெளியிலையும் நடந்துக்கும். நம்ம வீட்டில் எப்படி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்குமா, அப்போ நிச்சயமாக நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும்.